அஜித்தின் பிறந்தநாள் மே 1ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் அவரது ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வருது. இந்த வகையில கடந்த ஆண்டு அஜித்துக்கு சொல்லிக் கொள்ளும் வகையில் புது வரவு படங்கள் எதுவுமே இல்ல. படத்துக்கு பிறகு அஜித்தோட திரைப்படம் எதுவுமே ரிலீஸ் ஆகாததுனால அவரோட ரசிகர்கள் கடுமையான அப்செட்ல இருக்காங்க. ஆனாலும் 2024ஆம் ஆண்டு அஜித்துக்கு பொன்னான ஆண்டாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. 1ஆம் தேதி அஜித்தின் பிறந்தநாள் ஸ்பெஷலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இப்பொழுது சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை பெற்ற அவர் பல வருடங்கள் உழைத்து அந்த பட்டத்தை பெற்று வச்சிருக்காரு. அந்த இடத்தை பிடிக்க அவர் ஆரம்பத்துல பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்ல. ரஜினியோட வெற்றி ரகசியம் ஒன்றை தான் அஜித்தும் ஃபாலோ செய்துட்டு வராரு. நம்ம முதலேயே அஜித்துக்கு பல புதிய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு ரஜினி. அவருக்கு வந்த புண்ணிகளில் ஊடகங்களில் அஜித் எதையாவது பேசி சர்ச்சையில மாட்டிக்குவாரு. போது அஜித்தை அழைத்த ரஜினி இனி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம்னு அறிவுரை சொல்லியிருக்காரு. இருந்து தற்பொழுது வரை அஜித் அவ்வாறு செய்வதை நிறுத்தி கொண்டிருக்காரு. அதே போல ரஜினியோட வெற்றி ரகசியம் என்னன்னா, ஒரு தயாரிப்பாளருக்கு தோல்வி படம் ஒன்றை கொடுத்துட்டா அதே நிறுவனத்திற்கு ஒரு வெற்றி படமாவது கொடுத்து விட்டுதான் அடுத்த தயாரிப்பாளர் கிட்ட போவாராம். அதனாலதான் இப்போ வரைக்கும் வெற்றி பெற்று நிலைத்து நிற்க முடியுது. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட ஒரு தோல்வி படத்திற்கு பிறகு தங்கமகன் மற்றும் 3 முகம் படங்களை ரஜினி கொடுத்திருக்காரு. இதே போல நிறைய தயாரிப்பாளர்களுக்கும் ஹிட் கொடுத்திருக்காரு. அதேதான் அஜித்தும் ஃபாலோ செய்துட்டு வராரு.